இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மை தகுதிப்படுத்தும் சுத்திகரிப்பின் ஜெபம் பாகம் 3. பல நேரங்களில் நாம் செய்கிற தவறுகள் நமக்கு தெரியவே தெரியாது. வேதத்தில் உள்ள பல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த தவறு தெரியாதபடியினால்தான் சில பாடுகளுக்குள்ள, சில பிரச்சனைக்குள்ள, சில மன வேதனைக்குள்ள அவர்கள் கடந்து வந்தது உண்டு. சில தவறுகள் நமக்கு தவறாக தெரியாததுனால தொடர்ந்து அந்த தவறை நாம் செய்கின்றோம். அது நம்முடைய வாழ்க்கையில் பாவத்துக்கு மேல் பாவத்தை கூட்டி பரலோகத்தையே சுதந்திரிக்க விடாமல் ஆக்கிவிடும். அதனால் தான் தேவனாகிய கர்த்தர் இந்த சுத்திகரிப்பின் ஜபத்தை குறித்த முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறார். இன்றைக்கு நம்மை எப்படி சுத்திகரிக்க வேண்டும்? பொதுவாக ஆண்டவரே என்னை மன்னியும் சொல்லி நம்முடைய பாவத்தை சொல்லுவோம், மன்னிப்பு கேட்போம். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற சுத்திகரிப்புங்கிறது என்டையர்லி டிஃபரண்ட். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். சுத்திகரிப்பு எதற்காக? எப்படியாவது பரலோகத்துக்கு போய்விட வேண்டும். அதற்கு தான் சுத்திகரிப்பு. சில நேரங்களில் ஆண்டவரிடத்தில் பல காரியங்களுக்காக போராடி ஜெபிக்கிறோம், பதில் கிடைக்கிறது இல்லை. நமக்கு தெரியாது ஏன் பதில் கிடைக்கலன்னு. நல்லா கவனிக்க வேண்டும். அவர் தடைகளை நீக்கிறவர் என்று சொல்லிதான் வசனம் சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பல தடைகள். ஆசீர்வாதம் தடைபடுகிறது, திருமணம் தடைபடுகிறது, கர்ப்பம் தடைபடுகிறது, வருமானம் தடைபடுகிறது, தொழில் தடைபடுகிறது, ஊழியங்கள் தடைபடுகிறது. Why it happens? நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு பாவம் மறைந்து கிடக்கிறது, நம்ம சுத்திகரிக்கல. அதை நான் பின்னால் விவரமா வசன ஆதாரத்தோடு எடுப்பேன். இப்பொழுது இந்த சுத்திகரிப்பின் முக்கியத்துவத்தையும், how to sanctify for ourselves, நமக்காக நாம் எப்படி சுத்திகரிக்க வேண்டும், அதை முதல் தெரிந்து கொள்வோம். 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். வேதம் சொல்லுகிறது, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனோ. என்ன நம்பிக்கை? அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க போகிறோம் என்பதுதான். அந்த நம்பிக்கை வைத்திருக்கிறவங்க அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். நல்லா கவனிக்க வேண்டாம். சுத்திகரிப்புங்கிறது
இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பான பரிசுத்தத்திற்குள் நம்மளை கொண்டு செல்ல வேண்டும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். We are really not aware which part of our body is defiled by our activities, by our look, by our walk, by our words. நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய பார்வைகள், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய சிந்தனைகள் நம்மளை எவ்வளவு கரப்படுத்து நமக்கு தெரியாது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தங்கிறது அவரை போலயா. வாசிப்போமே, 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 15வது 16வது வசனங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நடக்கைகள் எல்லாவற்றிலும் உன் பார்வையில் பரிசுத்தம் இருக்கணும், உன் வார்த்தையில் பரிசுத்தம் இருக்கணும், உன் எண்ணங்கள்ல பரிசுத்தம் இருக்கணும். நல்லா கவனிக்க வேண்டும். சின்ன சின்ன காரியத்தில எல்லாம் நம்மளை கரப்படுத்திடுவோம், நமக்கு தெரியாது. நம்ம அதெல்லாம் இன்னைக்கு அறிந்து கொள்ள போகிறோம். அப்ப உங்க நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. பரிசுத்தமான அவருடைய இடத்துக்கு நம்ம போகணும்னா அவரை போல பரிசுத்தமா. லேவியராகமம் 11வது அதிகாரம் 45வது வசனத்தின் பிற்பகுதி, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. நான் பரிசுத்தர் ஆகையால பரிசுத்தமா இருங்க சொல்றாரு. லேவியராகமம் 19வது அதிகாரம் 2வது வசனம், நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அவர் பரிசுத்தர். அப்ப அவர் எதிர்பார்க்கிறதும் பரிசுத்தம். அது எப்படிப்பட்ட பரிசுத்தமா? லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக. அப்ப God's expectation is not holiness but most holiness. நல்லா கவனித்துக்கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு பேர் பரிசுத்தம். அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் சொல்றது மோஸ்ட் ஹோலினஸ். நல்லா கவனிக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொன்ன பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கேற்ற பரிசுத்தத்தில் நம்மளை கொண்டு வருகிறதுக்கு தான் இந்த சுத்திகரித்தின் ஜபத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறார். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தான். அவன் பத்சேபாள் விஷயத்துல மட்டும்தான் பாவம் செய்தான் நினைச்சிடாதீங்க. அவன் வாழ்க்கையில பல சரிவுகள் இருந்தது. How David was taught by the Lord whenever he was falling down. நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். Likewise the Lord also will teach us in different ways.
But we are not able to understand that this is a lesson from the Lord. நல்லா கவனிங்க. தாவீது பல நேரங்களில் அவன் செய்கிறது தவறுன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. பத்சேபாள் விஷயத்திலே தவறுன்னு தெரியாதவன் சாதாரண காரியத்தை எப்படி தெரிஞ்சுக்கிட முடியும்? அவன் செய்கிறது தப்புங்கிறத கர்த்தர் எப்படி சொல்லி கொடுக்கிறாங்கிறத அறிந்து கொள்ள வேண்டும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 4 முதல் 7 வசனங்கள். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீதை பிடிக்கதான் சவுலே வர்றான். தாவீது அவன் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறாரு. அவங்க சொல்றானுங்க, ஆண்டவர் அவன் கையில் கொடுத்துட்டாரு, அவனை காலி பண்ணணுமே. அவன் வஸ்திரத்துக்கு மட்டும் வெட்டுறான். வாசிப்போம். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அவன் மனது அடித்து கொண்டிருந்ததா? நல்ல கவனிங்க. வசனத்தின்படி அவன் இறுதி அவனை குற்றவாளியா தீக்குது. அவன் மனசு அடித்து கொண்டிருக்கு வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாத படிக்க கர்த்தர் என்னை காப்பாராக. எப்போ சொல்றான்? செஞ்சதுக்கு அப்புறம். அது செய்யறது வரைக்கும் தப்புன்னு தெரியல. முதல்ல ஆண்டவர் நம்ம இருதயத்தை கிண்டி விடுவாரு. நீ ஒரு தப்பு செய்யும் பொழுது, இது தப்பு, நம்ம மனசாட்சியை நம்மளை குற்றவாளியா தேக்கும். அவன் சொல்றான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் என் கையை போடும்படி இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. நான் தவறிடக்கூடாதே. சில நேரங்களில் எல்லாருமே தான் ஒரு தவறு செஞ்சுட்டு, ஐயோ தவறு செஞ்சிட்டோன்னு மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்போம். ஆனால் அதே தவிர மறுபடியும் செஞ்சிருவோம். Falling down in the same sin again and again. It's natural. Unless the Lord gives us the grace to overcome that sin, it is difficult for everyone to come out of it. எல்லாம் கவனிங்க. அதனால தான் அவன் சொல்றான், திரும்ப நான் அவரை கொன்றக்கூடாது, திரும்ப அவர் மேல என் கையை போட்டுறக்கூடாது. அவர் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவர். வாசிப்போம். அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். இப்ப அது தப்புன்னு அது அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? மனசாட்சி. அவன் இறுதி அவனை குற்றவாளியா தீக்குது. 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். நம்ம இருதயமே குற்றவாளியா தீர்த்துருச்சுனா அவர் எல்லாத்தையும் அறிந்து வைத்திருப்பாரு. ஒரு தப்பு செய்கிறான்,
அவன் மனசாட்சியை கிண்டி விடுறாரு. நல்ல கவனிங்க. அவனுக்கு அவன் பலகீனம் அவனுக்கு தெரியும். He knows it. அதனால இப்படிப்பட்ட காரியத்தை நான் செஞ்சிடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக. மறுபடியும் இந்த சம்பவம் வாழ்க்கையில் வருது. அதனால தான் அந்த வார்த்தையை சொல்றான். நல்ல கவனிங்க. நீ எந்த பாவத்தில் இருந்து தப்பிக்கிறியோ திரும்ப அந்த பாவம் வராதுன்னு ஒரு நாள் நினைச்சிடாத. இட் வில் கம் அகைன். Once you slip down from any sin, never think it will not come again. It will come again. Unless the Lord gives a grace to overcome that, it's rather difficult for anyone to come out of it. அதனால தான் அவன் கர்த்தரை காப்பாரன்னு சொல்லுகிறான். ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். பின்பு சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எஷிமோனுக்கு எதிரான ஆக்கிலா மேட்டில் ஒளித்துக் கொண்டிருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது சவுல் சீப் வனாந்திரத்திலே தாவீதை தேடும்படி எழுந்து இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரோடும் கூட சீப் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போனான். தாவீதை தேடிட்டு வர அவனை எப்படியாவது காலி பண்ணிடுறான். அவன் உயிரோட இருக்கும் வரைக்கும் நமக்கு ஆட்சி நிற்காது. 3000 பேரோட வர்றான். வந்தவன் களைச்சி தூங்கிட்டான். நல்லா கவனிங்க. 7வது வசனத்தில் இருந்து, அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தி இருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்ருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். நல்ல கவனிங்க. The same incident comes again. உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். அப்படி கொன்னுட்டா நிரந்தரமா தாவீதுக்கு சவுலால தொந்தரவே இருக்காது. நல்லா கவனிங்க. Once the Lord cautions you till the end of your life, don't do it again. நல்லா கவனிக்க வேண்டும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இதே முறையில் கர்த்தர் கொண்டு போகிறாரு. நமக்கே தெரியும் நம்ம செய்தது தப்பு. நமக்கே தெரியும் நம்ம பேசுனது தப்பு. அது நம்முடைய இறுதியுமே நம்மளை குற்றவாளியா தீர்க்கிறது. வாசிப்போம். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவரின் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். குற்றம் இல்லாமல் போகிறவன் யாரு? அபிஷேகிக்கப்பட்டவருப்பா. அவனை கொல்றது குற்றம் அல்லது அது பாவம் அல்லது அது தேவனுக்கு பிரியம் இல்லாததுங்கிறத அவன் எப்படி கண்டுபிடிச்சான்? மனசாட்சி. நம்முடைய இறுதியை நம்மளை குற்றவாளியா தீர்க்கிறது. கர்த்தரினை காப்பாரான்னு சொல்லி கர்த்தர் பேர்ல போட்டான் இல்லையா, அவர் காக்கிறாரு. அந்த பாவத்தை செஞ்சிடாதபடி காக்கிறாரு. சவுல கொன்னு போட்டுட்டு போய் ராஜாங்கத்துல உட்கார்றது தேவனுடைய சித்தம் கிடையாது. நல்லா கவனிங்க. God has a time to promote you. உன்னை உயர்த்துறதற்குன்னு சொல்லி தேவன் ஒரு நேரத்தை வைத்திருப்பாரு. Until then wait upon
the days to come. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். வாசிப்போம். பின்னும் தாவீது கர்த்தர் அவரை அடித்து, கர்த்தர் அவரை அடித்து, அல்லது அவருடைய காலம் வந்து, அவருடைய காலம் வந்து, அவர் மரித்து, அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய, அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய, நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். கர்த்தர் காக்கட்டும், நான் மாட்டேன்னு சொல்லல. அது வரைக்கும் நான் அவரை தொட மாட்டேன்னு சொல்லல. ஏன்னா தாவீதை சுத்தி இருக்கிறவன்லாம் பயங்கரமான ஆட்கள். எந்த நேரம் சந்தர்ப்பம் கிடைச்சாலும் சவுலை காலி பண்ணிடுவான். அதனாலதான் கர்த்தர் காக்க கடவர், கர்த்தர் காக்க கடவர். எப்பொழுதுமே இந்த வசனத்தில் இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டியது, ஒவ்வொரு பாவத்தில் இருந்து நீ வெளியே வரும் பொழுது, ask the Lord to give you the grace not to do it again. நல்லா கவனிக்க வேண்டாம். நான் தவற மாட்டேன்னு ஒரு நாள் நினைச்சிடாதீங்க. நீ தவற மாட்டேன்னு நினைச்சு அடுத்த நேரத்தில் உள்ள வச்சிருவான். ஆண்டவரே எனக்கு கிருபையை கொடும், என்னை காத்துக்கொள்ளும், நான் தோத்துருவேன், நான் பலகீனமானவன், நான் அற்பமானவன், எனக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஜெபிக்கணும், அந்த கிருபையை கொடுப்பாரு. சுத்திகரிப்பின் ஜபத்தில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக தாவீது செய்கிற காரியம் அவனுக்கு தப்புன்னு தெரியாது. பரலோகத்தில் அவனுக்கு வச்சிருக்கிற வீட்டையே இழக்கிற சூழ்நிலைக்கு போகிறான். நல்ல கவனிங்க. How the Lord cautions, அதுதான் இம்பார்ட்டன்ட். யாரை கொண்டு சொல்லி கொடுப்பாரு நமக்கு தெரியாது. When we do something wrong against God, நல்லா கவனிங்க. நான் ஆங்கிலத்தில் சொன்னேன், when we do something against God, not against man. நீ செய்கிற ஒரு காரியம் தேவனுக்கு விரோதமாய் இருந்துருச்சா, யாரையாவது வச்சு அதை செய்யாதன்னு சொல்லி கொடுப்பாரு. அதை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீ ஆண்டவருடைய டீச்சிங்கை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கிறது உண்டு, சொல்லி கொடுக்கிறது உண்டு. நம்ம பார்வையில் நம்ம ரைட்டாக போயிட்டு இருக்கோம் தான் நம்ம நினைப்போம். யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பரிசுத்தவானாக இருந்தாலும் சரி, சில நேரங்கள் அவங்க செய்கிறது தப்புன்னு அவங்களுக்கு தெரியாது. அதை கர்த்தர் சொல்லி கொடுப்பாரு. எப்படியெல்லாம் சொல்லி கொடுப்பாருங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதை உதாசீனப்படுத்திட்டா கிருபையை இழந்துருவோம். 1 சாமுவேலின் புஸ்தகம்
25வது அதிகாரம் 4வது வசனத்தில் இருந்து. நாபால் தன் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிற செய்தியை வனாந்திரத்தில் இருக்கிற தாவீது கேட்டபோது தாவீது 10 வாலிபரை அடைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பேரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி முதல்ல அவனை வாழ்த்த சொல்லுகிறான். Make him to cool down. அவன் ஒரு மோசமான ஆளு, முரண பேலியாளின் மனுஷன். அவன் சாதாரண ஆள் இல்லை. அதனால தான் முதல்ல அவனை போய் வாழ்த்திரு, வாழ்த்திட்டு சொல்றான். வாசிப்போம். இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களோட கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. இவன் செஞ்ச உதவி சொல்றான். How we have protected them. அவனை கூல் டவுன் பண்றதுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் சொல்றான். வாசிப்போம். உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள். ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் வந்தோம். உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். நல்லா கவனிங்க. வாழ்த்தி செய்த நன்மைகளையும் சொல்லி தன்னை தாழ்த்தி அவனை வேண்டுகிறான். வாசிப்போம். தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகளை எல்லாம் தாவீது நாமத்தினாலே நாபால் இடத்தில் சொல்லி பின்னொன்றும் பேசாதிருந்தார்கள். நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து என்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான். நல்லா கவனிங்க. நம்ம பாஷையில சொன்னா ஓடி போன பயலுக்கா கொடுப்பேன். அவன் யார்? அவன் கண்ணா புண்ணான்னு பேசி போட்டான். தாவீதுக்கு சர்ன்னு கோபம் வந்துட்டு அவன்கிட்ட இருக்கிறவெல்லாம் பராக்கிரமசாலிகள் தான் அவன்கிட்ட இருக்கானுங்க. வாசிப்போம். தாவீதின் வாலிபர் தங்கள் வழியை திரும்பி மறுபடியும் தாவீதினிடத்தில் வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து, நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டி கொள்ளுங்கள் என்றான். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டி கொண்டார்கள். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டி கொண்டார்கள். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டி கொண்டான். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டி கொண்டான். நல்லா கவனிச்சு வாசிப்போம். ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள். எத்தனை பேரு? 400 பேரு காணாமாக்கிடுவானுங்க. 21, 22 தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்திரத்தில் இருக்கிறதை எல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன். அவனுக்கு உண்டானதில் எல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை. என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாயை முதலாய் பொழுது விடையும் மட்டும் நான் உயிரோடே வைத்தால் தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லி இருந்தான். நல்ல கவனிங்க. பழி வாங்க புறப்பட்டுட்டான். யுத்தத்துக்கு போகல. இது வார் இல்ல,
பழி வாங்குகிறது. தனக்கு உதவி செய்யாதவனுக்கு அவன் தீமை செய்யல. எல்லாம் கவனிக்கலாம். அவன் தாவீதுக்கு தீமை ஒன்றும் செய்யல, தாவீதை கெடுக்கல, அவனுக்கு விரோதமாக யுத்தத்துக்கும் வரல. தரமாட்டேன் போடா, நம்ம பாஷை தரமாட்டேன், அவ்வளோதான், கிளம்பிட்டான். இதை கண்ட அவன் ஆட்கள் சொல்றான். 14வது வசனம். அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தி விசாரிக்க தாவீது வனாந்திரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான். அவர்கள் பேரில் அவர் சீறினார். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாயிருந்தார்கள். எங்களுக்கு உதவி செஞ்சிட்டு இருந்தவங்க. எல்லாம் கவனிங்க. 17வது வசனம். இப்போதும் நீ செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. அவன் சும்மா விட மாட்டான் தாவீது. பொல்லாப்பு வரும். உடனே இவ என்ன செய்யறா? அவன் புத்திசாலின்னு வேதம் சொல்லுகிறது. அவங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எடுத்துட்டா, அதை ஆட்கள்ல கொடுத்து விட்டுட்டு அவன் பின்னால போறா. அவன் நேர தாவீது போய் அவன் பாதத்தில் போய் விழுகிறா. 23வது வசனத்தில் இருந்து. அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. நான் பார்க்கல, நான் பார்த்திருந்த உதவி இருப்பேன். வாசிப்போம். இப்போதும் என் ஆண்டவனே, நீர் இரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். என்ன வார்த்தை சொல்றா? அப்படின்னா அவளை அனுப்பி விட்டது கர்த்தர். நல்ல கவனிங்க. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாரா? நீ தவறு செய்யும்போது உனக்கு அது தவறுன்னு தெரியலனா யாரையாவது கொண்டு எச்சரிப்பாரு. நம்ம அதை நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்றத கவனிங்க. வாசிப்போம். இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல ஆக கடவர்கள். இப்போதும் உமது அடியாள் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக. எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அவன் மேல உள்ள கோபத்தை விட்டுரு. உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு வேண்டிய எல்லாம் நான் கொண்டு வந்துட்டேன் சொல்லிட்டு சொல்றா. வாசிப்போம். உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயம் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. என் ஆண்டவர் கர்த்தர் யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக. ஒரு பொல்லாப்பும் உம்மில் காணப்படாம இருக்கட்டும். 31வது வசனம். கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது
நீர் விருதாவாய் இரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. பியூட்டிஃபுல்லா சொல்றா. இட்ஸ் ஃப்ரம் தி லார்ட். இது அவன் வீட்டையே இழந்துருவான். அவனுக்கு தெரியாது. காரணம் இல்லாம அவனை கொல்ல போறான். ஆண்டவரே அவனை யுத்தத்துக்கு இந்த வாக்கில் போ, அந்த வாக்கில் போகலாம் சொன்னது உண்டு. இது யுத்தம் இல்லை. தீமை செய்தவனுக்கு மேல பழி வாங்குற அனுபவம் இல்லை. சாப்பாடு ஆகாரம் கொடுக்கல, அதற்காக அவனை காலி பண்ணன்னு போறான். அந்த நமக்கு அப்படிதான் அநேக நேரங்களில் நம்ம பரலோகத்தை இழந்துருவோங்கிற நமக்கு தெரியாது. எல்லாம் கவனிங்க. நம்ம பார்வையில் ரைட்டாவே தெரியும். நாம செய்கிறது நம்ம பார்வையில் ரைட்டாவே தெரியும். அது தப்புன்னு சொல்றதுக்கு தான் யாரையாவது ஒருத்தர் வச்சு அனுப்புவார். தாவீது என்ன பதில் சொன்னான் தெரியுமா? 32வது வசனம். அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் அனுப்புனாருன்னு சொல்றா? இட்ஸ் ஃப்ரம் தி லார்ட். அவர் அனுப்புறாரு. தாவீதுடைய வாழ்க்கையில பல சரிவுகள் உண்டு. முதல்ல மனசாட்சிப்படி நீ செஞ்சது தப்புங்கிறாரு. சாதாரண காரியம் நம்ம பார்வையில சாதாரண காரியம். கர்த்தருடைய பார்வையில பரலோக வீட்டை இழக்கிற காரியம். அநேக நேரங்களில் கோபம்தான் பரலோகத்தை இழக்க வச்சிடும். நமக்கு அது தெரியாது. கோபம் தேவ திட்டம், தேவ தரிசனத்தை இழக்க வச்சிடும். இன்னைக்கு அவன் அழகாக சொல்லி கொடுக்குறா. அதனால அவன் சொல்றான், இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முதல்ல கர்த்தருக்கு நன்றி சொல்லிடுறான். வாசிப்போம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. சொன்ன யோசனை பியூட்டிஃபுல், ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் இரத்தம் சிந்த வராத படிக்கும், என் கையே பழி வாங்காத படிக்கும், நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. அது அப்படியே ஏற்றுக்கொண்டான். சில நேரங்களில் யார் மூலமாகவும் சொல்லிக் கொடுக்க மாட்டாரு. நஷ்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். நல்லா கவனிக்க வேண்டும். நம்ம தவறு செஞ்சுட்டே இருக்கும் பொழுது நீ பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டியா, நஷ்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். தாவீது வாழ்க்கையில் நடந்த அடுத்த இன்சிடென்ட் 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. எது ஏவிச்சான்? சாத்தான் பெரிய தந்திரசாலி. அறியாதபடி உன் மண்டையில் ஏறாதபடி காரியத்தை சாதிச்சிருவான். தாவீது பெரிய புத்திசாலி தான். அவனையே அவன் கைக்குள்ள கொண்டு வந்துட்டான்.
ஏவி விட்டது. அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பெயர்சபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். 7வது வசனம். இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாதபடியினால் அவர் சொல்லி இருக்கிறாரு, உன் சந்ததி நட்சத்திரத்தை மாதிரி இருக்கும், கவுண்ட்லெஸ். எண்ணக்கூடாது. இப்போ நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு பதில் தீர்க்கதரிசி அனுப்பி 3 காரியங்களை சொல்லி எதை தெரிந்தெடுக்கிற? 3மே அடி. 3 காரியமும் அடிதான். எந்த காரியத்தை நீ தெரிந்தெடுக்கிறங்க? அவன் ஆன்சர் கொடுக்குறான், நான் கர்த்தருடைய கையில் விழட்டும், சத்துரு கையில் விழுந்துராதபடி கர்த்தர் காப்பாராகன்றான். ஆண்டவருடைய கையில் விழுன்னு சொன்ன உடனே நடந்த சம்பவம் என்ன? 14வது வசனம். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வர பண்ணினார். அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்கள். எத்தனை? என்ன செஞ்சதுக்கா? எண்ணினதுக்காக அந்த எண்ணிக்கையை குறைச்சிட்டாரு. சில நேரத்தில் அடி கொடுப்பாரு. அவர் சொல்லி கொடுக்கிற முறைகள். தாவீது எப்படி ஜெபிச்சான் தெரியுமா? 17வது வசனம். தாவீது தேவனை நோக்கி ஜனத்தை என்ன சொன்னவன் நான் அல்லவோ? நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? என் தேவனாகிய கர்த்தாவே, வாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்திற்கு விரோதமாய் இராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டிற்கும் விரோதமாய் இருப்பதாக என்றான். எப்படி கழுகிறான் ஆண்டவர்! ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு வகையில சொல்லி கொடுப்பாரு. முதல்ல மனசாட்சியின்படி அவன் செஞ்சது தப்புங்கிறது சொல்லி கொடுக்கிறாரு. 2வது ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ மூலம் புத்தி போகட்டுறாரு. 3வது பெரு நஷ்டத்தை கொண்டு வந்து கற்பித்து கொடுக்கிறாரு. இதற்கு அப்புறமும் தாவீது பாவம் செய்து தான் செய்த பாவம் தப்புனே தெரியாம அலைகிறான். 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 27வது வசனத்தின் பிற்பகுதி. தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்தது. தாவீது செய்த இந்த காரியம் அநேக நேரங்கள்ல நம்ம கர்த்தருக்கு விரோதமாக செய்யறோங்கிற நமக்கு தெரியாது. தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாதது. இப்ப என்ன செஞ்சார் தெரியுமா? தீர்க்கதரிசியை அனுப்பி விடுகிறார். எத்தனை முறைகள்ல அவன் செய்யற தப்பையெல்லாம் அவனுக்கு காட்டிட்டு வர்றாரு. 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். நாத்தானை அனுப்புகிறார். 9வது வசனத்தில் இருந்து, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து
அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். எப்படிப்பட்ட தண்டனை! பட்டயம் உன் வீட்டை விட்டு விலகாது. அப்ப அவன் குடும்பத்துல சாவு நடக்குன்னு அர்த்தம். நல்ல கவனித்துக் கொள்ள வேண்டும். வாசிப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோட சயனிப்பான். நீ இருட்டில் செஞ்ச, நீ யாருக்குமே தெரியாம செஞ்ச, நான் சூரிய வெளிச்சத்துல உன் ஸ்திரீகளுக்கு செய்ய வைப்பேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீ மறைவில் எந்த பாவம் செஞ்சாலும் அவர் பார்த்துட்டு தான் இருப்பாரு. நல்லா கவனிக்க வேண்டும். வாசிப்போம். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய், நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். நல்லா கவனிங்க. தீர்க்கதரிசி மூலமா சொல்லி தண்டனையையும் சொல்லிவிட்டார். யார் மேல பிரியமா இருக்கிறாரோ அவங்களுக்கு தான் அவங்களை சரிப்படுத்த சொல்லுவார். ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் சொல்லும் பொழுது உன்னை கண்டிக்கிறாரா, உன் குறைகள் ஏதோ ஒன்று உனக்கு வெளிப்படுத்துகிறாரா, அவர் உன்னை நேசிக்கிறாருங்கிறத மறந்துடாத. உன் மேல பிரியமா இருக்கிறாருங்கிறத மறந்துடாத. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். போகட்டும். இப்பொழுது அந்த அடியின் பாதையில தாவீது போனதுக்கு அப்புறம் அவன் சொன்ன வார்த்தை, சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 67, 71, 72. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். உபத்திரவம் போகலைன்னா நான் தெரிந்திருக்க மாட்டேங்கிறான். God knows யாரை எப்படி சரிப்படுத்தணும்னு அவருக்கு தெரியும். இப்பொழுது உம்முடைய வழியிலே காத்து நடக்கிறேன். வாசிப்போம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக் கொள்கிறேன். உபத்திரவப்பட்டதுனாலதான் பிரமாணங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன். இதுக்கு முன்னால எனக்கு அந்த கட்டளைகள் தெரியாது, இதுக்கு முன்னால எனக்கு அந்த கற்பனைகள் தெரியாது. வாசிப்போம். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். இந்த அடிக்கு அப்புறம் தான் வேதத்துக்குள்ள ஆழமா போறான். மோசேயினுடைய கற்பனைகள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுகிறான். கற்பனைக்கு மேல கற்பனை, எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு அவன் சொன்னது சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 97 இருந்து, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். நாள் முழுவதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். அந்த கற்பனை தான்
அன்னைக்கு இந்த கற்பனை தெரிஞ்சிருந்தா நான் உள்ள விழுந்திருக்க மாட்டேன். நான் இவ்வளவு பெரிய பாவத்துக்குள்ள, இவ்வளவு பெரிய தண்டனைக்குள்ள நான் போயிருக்க மாட்டேன். வாசிப்போம். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது, உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். வசனம் அவனை ஞானம் உள்ளவனாக மாற்றி விட்டது. வாசிப்போம். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும் படிக்க சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். அந்த வசனம் தான் நான் பாவம் செய்யாதபடி என்ன காக்குது. 147, 148. அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். என்னோடு பேசும் ஆண்டவரே, என்னோடு பேசும். வசனத்தின் மூலமா பேசுவாரு. Wait upon the Lord for his word. காத்திருக்கிறேன். வாசிப்போம். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். அந்த அளவுக்கு வசனத்துக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டான். 11வது வசனம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அந்த வசனம் இப்ப என் இருதயத்தில் இருக்கு. இனி நான் பாவம் செய்ய முடியாது. வெறும் வேதத்தை மட்டும் அவன் படிக்கல, அந்த அடி அவனுடைய ஜபத்தையே மாத்திருச்சு. சங்கீத புஸ்தகம் 139வது சங்கீதம் 23, 24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். A beautiful prayer. நல்ல கவனிங்க. The important part of sanctification is to search your heart in the presence of the Lord. ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை ஆராய்ச்சி பார்க்க வேண்டும். தாவீது ஆராய்ச்சி பார்க்கிறான். ஆண்டவரே, நான் எங்க தவறு செய்தேன் எனக்கு சொல்லும். ஒரு பக்கம் ஆராய்ச்சி பார்க்கிறது, இன்னொரு பக்கம் ask the Lord to guide you. சங்கீத புஸ்தகம் 143வது சங்கீதம் 10வது வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. நல்லா கவனிங்க. ஆண்டவரே, நான் எப்படி நடக்கணும் எனக்கு சொல்லித்தாங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் ஜெபிக்கிறேன் அந்த வார்த்தையை சொல்லி. Every day I ask the Lord, guide me. உமக்கு பிரியமானது எதுன்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே. நான் எங்க தவறுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. இந்த சுத்திகரிப்பின் ஜெபம் உன் வாழ்க்கையில் இருந்ததுன்னா நீ மரணம் வரைக்கும் பாவம் செய்ய முடியாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் கிருபையை கேட்கணும். நான் பாவம் செய்திடக்கூடாது, உமக்கு பிரியமில்லாத செய்திடக்கூடாது, எனக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே.
உமக்கு எது பிரியம், உமக்கு எது பிரியம் இல்லைன்னு அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் கண்ணீரோட கேட்க வேண்டும். Sanctify yourself every day. தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் பாடுகளுக்குள்ள போனதுக்கு அப்புறம் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு சொன்னானே. அதில் நாம அறிந்து கொள்ள வேண்டியது, வேதம் தெரியலைன்னா சுத்திகரித்து ஜெபிக்க முடியாது. நல்லா கவனிங்க. உம்முடைய கட்டளைகளின்படி உம்முடைய பிரமாணங்களை நான் கை கொள்கிறேன் அப்படின்னா முதியோரை காட்டிலும் ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன் சொன்னானே. அந்த ஞானம் அதில் தான் இருக்கு. எது பாவம் எது பாவம் இல்லை, எது தேவனுக்கு பிரியம் எது தேவனுக்கு பிரியம் இல்லைங்கிறத வசனத்தின் மூலமாக தான் சொல்லிக் கொடுப்பாரு. நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரோம், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய முடியும், நல்ல ஆவி என்னை செம்மையான பாதையில் நடத்திட்டு ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படி ஜெபிச்சுட்டு சபைக்கு வரும் பொழுது மெசேஜ் மூலமா உனக்கு சொல்லி கொடுப்பாரு. அப்படி ஜெபிச்சுட்டு நீ வேதத்தை தியானிக்கும் பொழுது வசனத்தின் மூலமா உனக்கு சொல்லி கொடுப்பாரு. நல்லா கவனிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21-22 வாசிப்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இந்த வசனம் தெரியலைன்னா நம்ம பாட்டுக்கு ஜெபிச்சுட்டு தான் இருப்போம். அவரு சித்தத்தின்படி செய்யாம நீ போட்டு ஜெபிக்கிற ஜெபம் பிரயோஜனம் இல்லைங்கிறாரே. 22வது வசனம். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஏன் இப்படி சொல்லுவேங்கிறாரு? அதுக்கு முன்னால சொன்னாரு, பரலோகத்திற்கு என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான இல்லாம என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே கதர்னா கூட போக மாட்டான்னு சொன்னாரு. அப்ப அந்த பரலோக தேவனுடைய சித்தம் என்னது? 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய சித்தங்கிறது பரிசுத்தம். உனக்கு வேதம் தெரியலனா அது பரிசுத்தம் தெரியாதே. 7வது வசனம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆண்டவர் பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறாரே. அப்ப ஆண்டவர் நம்மளை எப்படி சுத்திகரித்து ஜெபிக்கிறோம் சொல்றாரு. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலே இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாகியிருக்கிறபடியா பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான அசுத்தி நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த கடவா. என்னது பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடா? அப்போ உன் சுத்திகரிப்புல தெய்வ பயம் இருக்கணுமே. நீ வேதமே தெரியல, எப்படி நீ சுத்திகரிப்பாய்? நல்லா கவனிச்சுக்கிடணும். பல நேரங்கள்ல நம்ம செய்கிற தப்புகள் நமக்கு தெரியாது.
நாம செய்கிற பாவங்கள் நமக்கு தெரியாது. வேதத்தில் தான் அது அது அதை வாசிக்கும் போது தான் பாவம் தெரியும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 22வது வசனம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். நல்ல கவனிங்க. இந்த வசனமே தெரியலனா இது கர்த்தருக்கு அருவருப்பானதுன்னு நமக்கு தெரியாது. நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 5வது வசனமோ 9வது வசனமோ, பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவான். என்னது? பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவானா? அடைஞ்சிருக்காங்களா வேதத்தில்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து, அனனியா என்னும் பெயருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? நல்ல கவனிங்க. என்ன வார்த்தை சொல்றான்? பரிசுத்த ஆவியினிடத்துல பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். எவ்வளவு பொய் சொல்றான் வாசிப்போம். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். விழுந்து செத்தான். இதை வாசித்த பொழுது உனக்குள்ள ஒரு தெய்வ பயம் வருமே. ஒரு பொய் அனனியாவையும் காலி பண்ணிருச்சு, அவன் மனைவியையும் காலி பண்ணிருச்சு. ஐயா, இந்த வேத பகுதியை நீ வாசிக்க தெரியாம இருக்கும்போது உனக்கு எப்படி கர்த்தருக்கு பயப்படுற பயம் வரும்? நான் ஒரு தப்பு செய்யும் பொழுது எனக்கு முதல்ல என் கண்ணு முன்னால் வசனத்தை தான் கொண்டு வருவார். நான் பல நண்பர்களோட இருந்தேன். நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். 1 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் ஆஃபீஸ் டைமு. 1:20க்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்தது. என் இடத்துல உட்கார போகிறேன். என் கூட வேலை பார்க்குறவங்களாம் கொஞ்சம் தாண்டி அங்கே சேப்பல் உண்டு, அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள நோக்கி போகிறேன். I heard a voice, go back to your seat. ஏன் ஆண்டவர் போக சொல்லலாம் தெரியல. என் இடத்துல வந்து உட்கார்றேன். நேரம் 10 நிமிஷம் இருக்கே ஆண்டவர் போக சொல்கிறாருன்னு சொல்லி என் இடத்துல வந்து உட்கார்ந்த உடனே அவனை ஒருத்தன் கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சிரிக்கிறது என் காதில் விழுது. டக்குன்னு வசனம், பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல உட்காராதே, வசனத்தை ஞாபகப்படுத்துறாரு. அந்த வசனம் தெரியலைன்னா நீ செய்கிறது தப்புன்னு உனக்கு எப்படி தெரியும்? மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான அசுசி நீங்க உன்னை சுத்திகரிக்கணும்னு சொன்னாரே. எது மாமிசத்தில் கரப்படுகிறது, எது ஆவியில கரப்படுறது உனக்கு தெரியுமா? தெரியாதே. அதை உனக்கு தெரியப்படுத்துகிறது வேத வசனம் தானே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 28வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. நல்ல கவனிங்க. பார்வையில விபச்சாரம் சொல்லும் பொழுது இந்த வசனமே தெரியல, நீ இச்சைக்கு மேல இச்சைக்கு போயிட்டு இருப்பியே, நீ எப்படி சுத்திகரிக்க முடியும்?
எப்படி சுத்திகரிக்க முடியும்? நம்ம செய்கிறது தப்புன்னு சொல்லி கொடுக்கிறதே இந்த வேத வசனம் தான். அந்த வசனம் உனக்கு சொல்லி கொடுக்கும். நீ ஒரு சின்ன தவறு செய்யும் பொழுது உடனே வசனம் தான் ஞாபகம் வரும். அந்த வசனத்தை வச்சு தான் நீ உன்னை பரிசுத்தப்படுத்த முடியும். லேவியராகமம் 20வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அப்படின்னா அந்த கட்டளை மூலமா தான் பரிசுத்தமாக்குவாராம். என் இயேசு கிறிஸ்து பியூட்டிஃபுல்லா ஜெபித்தாரே. யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனம். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு வசனத்தை தெரிஞ்சு வச்சிருக்க, நீ பரிசுத்தவான். உன்னால பாவம் செய்யவே முடியாது. ஐ சேலஞ்ச் இட். வசனம் மட்டும் உன் இருதயத்தில் இருந்ததுன்னா ஒரு பாவம் உன்னால செய்ய முடியாது. ஒரு சின்ன பொய் சொல்ல முடியாது. நீ தூங்க முடியாது ஒரு பொய் சொல்லிட்டீன்னா. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டாம். அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் நீ உன்னை ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது உன் பார்வையில் என்ன பாவம் இருந்துச்சு அதை சொல்லி உன் சுத்திகரிக்கணும். ஆண்டவரே, நான் இந்த சகோதரனை பார்த்து இச்சித்தேன் அல்லது இந்த சகோதரியை பார்த்து இச்சித்தேன், என்னை மன்னிங்க, என்னை கழுவுங்கன்னு சொல்லிட்டு அந்த இச்சையில் இருந்து நான் விடுதலை பெறணும், எனக்கு ஒரு கிருபையை தாங்க ஜெபிக்கலாம். நீ ஜெபிச்ச கிருபையை கட்டி ஜெபிச்சாதான் நீ அந்த பாவம் செய்யாம இருக்க முடியும். நல்லா கவனிக்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் இவனை சுத்திகரிக்க வேண்டும். நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தும் சொல்லப்பட்டிருக்கு. உன் வார்த்தையில் எத்தனை பாவம் இருந்தது அதை சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டும். உன் கால் நடைகளை சீர்தூக்கிப்பாருன்னு சொன்னாரே, தேவனுக்கு பிரியம் இல்லாம எங்க போன மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கணும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான்கள் தேவன் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்திய 5:8 இயேசு சொன்னாரே. நல்ல கவனிங்க. அப்ப உங்க இருதயம் சுத்திகரிக்கப்படணும். எரேமியா 17:9 இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடு நிறைந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. உன் இருதயத்துக்குள்ள நீ சிந்தித்த ஒவ்வொரு சிந்தனைக்கும் மன்னிப்பு கேட்கணும். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனத்துல எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அந்த இடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் சொல்லப்பட்டிருக்கிறதே. இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று வர வேண்டும். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவரத்தில் கிருபை கிருபை கிருபை. ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரத்தில் நான் செய்த பாவத்தை எனக்கு தெரியப்படுத்த ஆண்டவரே கேட்கணும். அவருடைய சமூகத்தில் போய் you need to have a quiet time in prayer. எல்லா நேரமும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. நீ தேவ சமூகத்தில் முழங்கால் போட்டு உன் ஆராய்ச்சி பாரு. ஆண்டவரிடத்துல கேளு, நான் எது எதிலெல்லாம் தவறு செய்திருக்கிற ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாருங்க. காத்துரு காத்துரு, நெடு முழங்கால காத்துரு, சொல்லி தருவாரு. உன் இருதயமே உன்னை குற்றவாளியாக்கும். நாம செய்த பாவம் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றதுக்கு நாம என்ன செய்ய வேண்டும்?
எல்லாம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சொல்லி தருவேன். அல்லேலூயா.